ஸோ ஓகே. இப்ப நான் இந்த இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப நான் இந்த சர்வர் வந்துட்டு கில் பண்ணிட்டேன். கிளியர். ஓகே. இப்ப வந்துட்டு உங்களுக்கு Djangoல வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ ஐ மீன் வந்துட்டு இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாரி இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இந்த ப்ராஜெக்ட்டோட செட்டிங் ஃபைல் பார்க்கலாம். இந்த செட்டிங் ஃபைல்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும்? ஏற்கனவே இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது? அட்மின் இந்த அட்மின்ங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்மின் சைட் வந்துட்டு எப்படி பில்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டோம். ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன். நம்ம என்ன டைப் ஆஃப் கன்டென்ட் ஏ அதாவது சர்வர் செஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பாப்அப் மெசேஜ் எல்லாம் கொண்டு வரதுக்கு இது. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸுங்கிறது தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம இந்த செஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த செஷனை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு நம்ம ஜாங்கோ வந்துட்டு நம்ம இது பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ வந்துட்டு இப்போ ஜாங்கோக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் வந்துட்டு இந்த ஃபைல்குள்ள நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபைல்குள்ள கிரியேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இதுதான் வந்துட்டு நம்ம இந்த manage.py தான் பார்த்துட்டு ஜாங்கோவோட அட்மின் இது. நம்ம அட்மின் இதில வந்துட்டு போன டைமே ரன் பண்ணும்போது நெறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லிஸ்ட் ஆயிருந்துச்சு. அதில ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆப். இப்போ இந்த ஸ்டார்ட் ஆப் அப்படிங்கிற மாரி குடுக்க போறோம். ஸ்டார்ட் ஆப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பேர் குடுக்க போறோம். இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஆ ஏதாவது ஒரு பேர் குடுக்கணும். ஸோ நேம் வந்துட்டு ஆ ப்ளே அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். PLAY ப்ளே. ப்ளே GROUND ப்ளேகிரவுண்ட் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப் குடுத்துக்கலாம். இப்ப நான் இத ஸ்டார்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா, ப்ளேகிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு இதாயிரும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப இந்த இடத்துல ப்ளேகிரவுண்டுன்னு ஒரு ஃபோல்டர் இதாயிருச்சு. இந்த ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, அட்மின், ஆப், மாடல், வியூஸ். நம்ம இத முன்னாடியே நம்ம வந்து ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். இந்த ஜாங்கோங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எம்விடி அதாவது மாடல், வியூ அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். இதில இந்த மாடலும் வந்துருச்சு, வியூவும் வந்துருச்சு. ஆனா டெம்ப்ளேட்ட பத்தி நம்ம இன்னும் பேசல. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அந்த டெம்ப்ளேட்ட பத்தி பேசுவோம். இப்ப நம்ம வந்துட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அதாவது வந்துட்டு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு நம்ம இது 2ம் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகியிருக்குங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே கிரவுண்டுங்கிறது வந்துட்டு புதுசா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ப்ளே கிரவுண்ட் ஆட் பண்ண போறோம். ப்ளே GROUND ப்ளே கிரவுண்ட் ஆட் பண்ணிட்டு இத சேவ் பண்ணிட்டோம்னா, இப்ப வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ் ஃபைல் வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ளே கிரவுண்ட்ல வந்துட்டு ஆப் இதுக்குள்ள நம்ம போறோம். இந்த ஆப்புங்கிற இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளே கிரவுண்ட் வந்துட்டு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் இருக்குது. மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இருக்கு. இதில வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் இதில. நெக்ஸ்ட்டு வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, இதில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எந்த ஃபைல் எல்லாம் நம்ம வியூ பண்ண போறோங்கிறத வந்துட்டு ரெண்டர் பண்ண போறோம். ஸோ, இந்த வியூல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் வேணும், என்னெல்லாம் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு இதில தான் பண்ண போறோம். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் வந்துட்டு இதில எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஹலோ வேர்ல்ட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வேணும். ஸோ, நம்ம இதில பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் django.http import HTTP ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்போ HTTP ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன போட போறேன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு வைக்க போறேன். இந்த இதில வந்துட்டு நம்ம சும்மா வந்துட்டு ஆ ஹலோ ஹலோங்கிற மாரி வச்சுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ரெக்வெஸ்ட். ஓகே. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நான் ரிட்டர்ன்ல என்ன குடுக்க போறேன்னா, இந்த HTTP ரெஸ்பான்ஸ். HTTP ரெஸ்பான்ஸ். இந்த HTTP ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்துட்டு HELLO ஹலோ WORLD ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி நான் இந்த இடத்துல வந்துட்டு குடுக்க போறேன்.
இப்ப இந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த வெப்பில் வந்துட்டு நம்ம போன டைமே ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாரி ஜாங்கோ சர்வர் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. அதாவது வந்துட்டு ஹெச்டிடிபி ஓகே வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு டைம் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் ரன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நான் இப்போ இந்த ஸ்லாஷ் ப்ளே கிரவுண்ட் பிஎல்ஏஒய் பிஆர்ஓயூஎன்டி ப்ளே கிரவுண்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த அதாவது நான் அந்த ஹலோ வேர்ல்டு கொடுத்தேன்ல அந்த ஹலோ வேர்ல்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணுங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஓகே இந்த சர்வரை பற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸ் இருக்கும். மைக்ரேஷன்ஸில் இப்போ நம்ம இந்த இதில் ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு புது ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் பேர் பார்த்தீங்கன்னா urls.py. இந்த urls.pyங்கிற ஃபைலை வந்துட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த url.pyல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த URL லிங்க்கை வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா from django.urls import path path. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ்லேருந்து எடுக்க போகிறோம். நம்ம வியூஸில் தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அந்த பாத் வந்துட்டு என்ன பாத் வேணுங்கிறத வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா from import views. ஓகே. அந்த வியூஸில் இருக்கிற எல்லாமே நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு URL பாத்தை வந்துட்டு கன்ஃபிக் பண்ண போகிறோம். URL பாத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு URL patterns அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இது வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு path இந்த பாத்தில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா நான் அதான் சொன்ன மாதிரி என்ன ப்ளே கிரவுண்ட் PLAYGROUND ப்ளே கிரவுண்ட் /HELLO ஹலோ அந்த இது ஹலோ சொல்கிற மாதிரி இது வேணுங்கிறதுக்கு வேண்டி இது பண்ண போகிறோம். இந்த பாத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன இது பண்ண போகிறேன்னா அதாவது இந்த பாத் கால் பண்ணால் நான் இந்த இடத்துல போகணும். சாரி வியூஸ் இந்த வியூஸ் டாட் இந்த இடத்துல எனக்கு ஹலோங்கிற ஃபைல் வந்துட்டு ஏற்கனவே வந்துச்சு. அந்த ஹலோவுக்கு தான் வந்துட்டு ரவுட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த இதில் வந்துட்டு நான் அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு எந்த ரெக்வஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த கால் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக கொடுத்தீங்கனாலும் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு URL வந்துட்டு கன்ஃபிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம URL கன்ஃபிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சாம்பிள் இதுக்கு போய்க்கலாம். சாம்பிள் இதுக்கு போயிட்டு சாம்பிள் இதில் URLஸ்ன்னு ஒரு இது இருக்கும். இந்த URLs இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அட்மின் சைட் இருக்குது. அந்த நம்ம ஏற்கனவே இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த URLல வந்துட்டு கன்ஃபிக் பண்ணியிருப்போம்ல, அந்த கன்ஃபிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு INCL இன்க்ளூடுங்கிற ஒரு இது கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்க்ளூட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த URL பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பாத் ஆட் பண்ண போகிறோம். பாத் இந்த பாத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன வேணுங்கிறத வந்து செலக்ட் பண்ண போகிறேன். PLAYGROUND ப்ளே கிரவுண்ட் ஸ்லாஷ் இந்த ப்ளே கிரவுண்ட் ஸ்லாஷ்ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா இன்க்ளூடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு PLAYGROUND ப்ளே கிரவுண்ட் டாட் URLs அப்படிங்கிறத வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஓகே.
இப்போ நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணணுங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு நார்மலா இந்த ப்ளே கிரவுண்டுன்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே போயிரும். அதாவது வந்துட்டு இந்த யூஆர்எல்லுக்கு போயிரும். அப்ப இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஹலோ மட்டும் இருந்தா போதும். நம்ம ப்ளே கிரவுண்ட் யூஆர்எல் அங்கே முன்னாடியே குடுத்துட்டனால, இங்கே ஜஸ்ட் ஹலோ மட்டும் இருந்தா போதும். ஸோ இந்த ஹலோங்கிறத இது பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகுற மாரி இருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு சர்வர் வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு எனக்கு இங்க உள்ள போயாச்சு. இங்க உள்ள போயிட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு PLAY GROUND ப்ளே கிரவுண்ட் ம். ஆ சேவ் பண்ணணும். ஓகே. நம்ம இந்த யூஆர்எல் சாம்பிள் சேவ் பண்ணல. சாரி. சேவ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ். இந்த இடத்துல ஏன் எரர் வந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டோம். ஸோ யூஆர்எல் பேட்டர்ன் வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங் தான் வரணும். நம்ம யூஆர்எல் பேட்டர்னுக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டோம். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பேஜ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, /PLAYGROUND ப்ளே கிரவுண்ட் /HELLO ஹலோ இப்போ குடுத்தேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணுறதுங்கிறது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு டெம்ப்ளேட்ட வந்துட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.